வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செயற்கைக்கோள் இந்த திருநள்ளாறு திருத்தலத்திற்கு மேல போகும் பொழுது 3 வினாடிகள் அப்படியே செயல்படாமல் ஸ்தம்பித்து விட்டது. அதன் பிறகு தன்னுடைய பயணத்தை இயல்பாக தொடர்ந்தது. இத பார்த்த அமெரிக்க நாசா விஞ்ஞானிகளுக்கு கடும் அதிர்ச்சி. சரி, என்னதான் இதுல நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது சனி கிரகத்திலிருந்து கடு நீல கதிர்கள் அங்கிருந்து இந்த திருத்தலத்தின் மீது விழுவதை அவர்கள் கண்டறிந்தனர். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில அந்த கதிர்களினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறதையும் அதன் பிறகு குறைவதையும் இவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியில கண்டறிந்தனர். அதன் பிறகு இந்த திருத்தலத்திற்கு வந்து மேலும் ஆராய்ச்சிகள் செய்து மனிதனை மீறிய ஒரு சக்தி இந்த திருத்தலத்தில் இருக்கிறது அப்படின்னு நிரூபித்து சென்றிருக்கிறார்கள். சிறப்பு வாய்ந்த திருத்தலம்தான் திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில். ஒரு சமயம் சனி பகவான் இந்திரனை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருந்தான். இது இந்திரனுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே சனி பகவானிடம் சென்று, நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும் இல்லையா, நான் இருக்கிற பதவி எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அப்படி இருந்தோம் என்ன பிடிக்க நீ வந்திருக்கியா அப்படின்னு ஏளனமா கேட்ட பொழுது, யாரா இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் அவர்களை அவர்களுக்கான நேரம் வருகின்ற பொழுது பிடித்து கொள்வது என்னுடைய வேலை, அதை நான் சரியா செய்யணும் அப்படின்னு சனி பகவான் சொல்ல, உடனே இந்திரன் ஒரு கேள்வி கேட்கிறான். சரிப்பா, நீ பிடிச்சுக்கோ, ஆனா எப்ப என்ன நீ பிடிக்க வரங்கிற நேரத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். உடனே சனி பகவானும் நான் பிடிக்க போகும் நேரம் இதுதான் அப்படின்னு நேரத்தையும் சொல்லி விடுகிறார். உடனே சனி பகவானும் தான் பிடிக்க போகிற நேரத்தையும் சொல்லி விடுகிறார். இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நேரத்துல சனி பகவான் கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும்னு பெருச்சாளி மாதிரி வடிவம் கொண்டு சாக்கடைக்குள்ள புகுந்து விடுகிறார். இப்ப சனி பகவான் சொன்ன நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்த பிறகு அவன் அந்த சாக்கடைக்குள்ள இருந்து வந்து தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து, பாத்தியா சனி பகவான், உன்னுடைய பிடியிலிருந்து நான் தப்பித்து கொண்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா வெற்றி களிப்புல பேசின பொழுது சனி பகவான் அங்கு பதில் சொல்கிறார், நான் பிடித்த நேரமே அதுதானப்பா, எவ்வளவு பெரிய பதவி என்று உன்னுடைய பதவியை நீ சொன்ன, அந்த பதவியிலிருந்து உன்னை ஒரு பெருச்சாலியாக மாற்றி சாக்கடைக்குள் வசிக்க வைத்தேன் அப்படின்னு சனி பகவான் சொல்ல, இந்திரனுக்கு அப்பொழுதுதான் சனி பகவானினுடைய அருமையும் அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலினுடைய மகத்துவமும் புரிந்தது. இதே மாதிரி அனுமனை பிடிப்பதற்கு ஒரு முறை சனி பகவான் வருகிறார். அனுமன் அந்த நேரத்துல நந்தவனத்திலிருந்து பூக்களை எல்லாம் பறித்து ராமனுக்கு அணிவித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வெளியில வந்தா இவரை பிடித்து கொள்ளலாம்னு வெளியில் காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். அனுமனுக்கு இது தெரிந்து விடுகிறது. சரி, வெளியில வராம அவருடைய வாளை மட்டும் வெளியில் நீட்டுகிறார். அங்கு ஒளிந்து கொண்டிருந்த சனி பகவான் அனுமனினுடைய வாளை பிடித்து கொண்டது. இப்ப வாளில் இருக்கின்ற சனி பகவானை எப்படியாவது அதிலிருந்து விலக்க வேண்டும். உடனே அனுமன் அங்கு ஆடி பாடி ராமனை வழிபட தொடங்குகிறார். சனி பகவானுக்கு உடல் வலி தாங்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. பொறுத்து பார்த்து அனுமன் கிட்டையே கேட்டுட்டாரு, உன்னை பிடிக்கலான்னு நான் வந்தேன், ஆனா நீ இந்த மாதிரி ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்க, என்னால உடல் வலி தாங்க முடியல, நீ எப்போ உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்துவ அப்படின்னு கேட்டாரு. நான் என்னுடைய ஆட்டத்தை நிறுத்துறதா, அதெல்லாம் முடியாதுப்பா, 7.5 வருஷம் இப்படித்தான் நான் ராமனை நினைத்து ஆடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னடா இது வம்பா போச்சு, கொஞ்ச நேரம் கூட நம்மளால இருக்க முடியலையே, இவ்வளவு வருடங்கள் எப்படி நான் இந்த வழியை தாங்கி கொண்டு இருப்பேன்னு உடனே சனி பகவான் அங்கு அனுமனிடமிருந்து விலக முயற்சி செய்கிறார். தான் பிடித்து கொண்டதற்காக அனுமனிடம் மன்னிப்பும் கேட்கிறார். அனுமனும் சனி பகவானிடம், சனி பெயர்ச்சியின் பொழுது யாரெல்லாம் என்னை வணங்குகிறார்களோ அந்த பக்தர்களுக்கு நீ தீமை செய்யாமல் அவர்களை விட்டு விலக வேண்டும்னு கேட்டுக்கொள்ள சனி பகவானும் அதற்கு ஒப்புக்கொண்டார். சனி பெயர்ச்சி இருப்பவர்கள் எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அதே மாதிரி அனுமனையும் வழிபாடு செய்கின்ற பொழுது சனி பகவானினுடைய பிடியிலிருந்து அவர் கேட்டுக்கொண்டதை போல விலக இயலும்.